நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவை சூலூர் 10 வயது சிறுமி கற்பழித்து கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள் இருவர். இது எப்படி எடுத்துக்கொள்வது என்பதே புரியவில்லை. மத்திய அரசு, மாநில அரசு அதிகபட்ச தண்டனைகளை கொடுத்தாலும் இதை மாற்ற முடியவில்லை. மிகவும் வருந்தத்தக்க நிலையில் உள்ளது இந்த ஒரு சூழ்நிலை. இது இந்தியாவில் மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்கா, ஸ்வீடனு, ஜெர்மனு, அமெரிக்கா, நியூசிலாந்து, இப்படி எந்த நாட்டுக்கு போனாலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உலகத்தில் பொம்பளையாக பிறந்தவங்களுக்கு எங்கேயுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று, சவுதி அரேபியா சைடு, குவைத், கத்தார், இந்த மாதிரி அரபு கண்ட்ரிகளில் ஷரியா சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அதனால் அங்கேயும் பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அங்கு மிகவும் குறைவாக உள்ளது. அந்த மாதிரி கடுமையான சட்டங்களை நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும். இதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி மனிதன் இப்படி ஒரு குழந்தை என்று கூட பாராமல் கொடூரமாக நடந்து கொள்கிறார் என்பது ஒன்றுமே புரியவில்லை. மனிதனுக்கு இப்பொழுது இறை சிந்தனை குறைந்து விட்டது. இறைவனை நினைப்பது குறைந்து விட்டது. பணமோகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறான். அதற்கு ஏற்றாற்போல் கையில் தொலைபேசி, ஆபாச படங்கள், அப்படி என்று மனிதன் மூழ்கிவிட்டான். அதாவது கெட்ட சிந்தனைகளை மனிதனை ஆட்கொண்டு விட்டது. இது மிகவும் கவலை தரும் செய்தியாக உள்ளது. அந்த குடும்பத்தில் ஒருத்தவனாகவே நான் கூறுகிறேன், இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குற்றம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. அப்படி என்றால் மிகவும் கடுமையான சட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். புதியதாக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இனிமேல் இந்த குற்றங்கள் நடந்தால் அதிகபட்ச தண்டனை என்னவோ அதை பொதுமக்கள் முன்னணியிலேயே கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, போதை பழக்கங்களை குறைக்க வேண்டும். மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே ஆன்மீகத்தை போதிக்க வேண்டும். பள்ளிகளிலே போதித்தால் மாணவர்கள் இன்றும் கல்வி சிந்தனையில் இருப்பாங்க. தேவையில்லாமல் இந்த ஆபாச சிந்தனை இல்லாமல் இருப்பாங்க. அதில் பள்ளியிலே ஆன்மீகத்தை போதித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவரவர் கும்பிடக்கூடிய சாமிகளை பற்றி அவங்கவுங்க போதிக்கிறது இன்னும் நல்லது. யோகா, இந்த மாதிரி நல்ல இதில் நம்ம பசங்க, மாணவர்கள் இதில் ஆர்வம் செலுத்தணும். ஏன்னா போதை நம்மளை சுற்றி ஃபுல்லாக போதை, கஞ்சா, அபீனு, என்னென்னமோ விதமான போதை பொருட்கள் நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணுக்கு நடந்தது அடுத்த ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது. அதே தான் நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். கட்சிகளை குறை சொல்லி ஒன்றும் பயனில்லை. இருந்தாலும் புதியதாக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் இதற்கு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தகுந்த நியாயமான தீர்ப்பை அவங்களுக்கு வழங்கணும். அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கணும். இதைதான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் நாம் கேட்டுக்கொள்வது. பாரத் மாதா கி ஜெய்.